வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். காரசாரமான இந்த பெப்பர் சிக்கன் எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த பெப்பர் சிக்கனுக்காக 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் போட்டுக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா இறங்குற மாதிரி 1 நிமிஷம் இது நல்லா கலந்து விடணும். 1 மணி நேரம் இது மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விடணும். இப்போ இதில் 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்த சிக்கனை போட்டுடலாம். தண்ணி சேர்க்காமல் அதிகப்படியான தீயில ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். ஒரு 15 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் தாராளமாகவே போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. அதிக மசாலா இல்லாமல் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பெப்பர் சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.